வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். நேற்றைக்கு ஒரு பதிவு போட்டிருந்தேன். ஐயப்பன் கோயில ஐயப்பனை பற்றி ஒரு தவறான வார்த்தைகள் போட்டு பாடல் பாடியதற்காக ஒரு பதிவு போட்டிருந்தேன். பதிவை முழுமையா முதல்ல பார்த்துருக்கணும். நான் மதத்தை சார்ந்து எந்த விஷயமும் நான் பேசுனது கிடையாது. மதத்தை சார்ந்து பேசணுங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது. ஏன்னா என்னுடைய மதம் தான் பெருசுன்னு சொல்ற அளவுக்கு மதம் பேய் பிடிச்சு நான் அலையிற ஆளு கிடையாது. எனக்கு எல்லா மதமும் சம்மதம். நான் அதுல அழுத்தம் திருத்தமா சொல்லியிருப்பேன். என்னை வழிநடத்துகிற தெய்வமா இருந்தாலும் சரி, நான் பின்பற்றக்கூடிய வழிபாடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தெய்வத்தையும் குறை சொல்லும்படியாக எங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நாங்க கத்துக்கல. முதல் விஷயம். ரெண்டாவது, ஒரு தெய்வத்தை குறை சொல்லணும், ஒரு வழிபாட்டு முறையை போய் குறை சொல்லணும், அது வழியாதான் நாம பெருசா காமிக்கணுங்கிற அவசியம் எனக்கு மட்டும் இல்லை, வழிபாட்டுல இருக்கிற யாருக்குமே கிடையாது. அதனால முதல் விஷயம், மதமோ இல்ல இயேசுநாதரை பத்தியோ நான் பேச வரல. ஏன்னா இயேசுவையும் கடவுளாக நினைக்கக்கூடிய மனம் எங்களுக்கு இருக்கு. இங்க எத்தனை மதங்கள் இருந்தாலும் அத்தனையும் வேறுபாடு இல்லாமல் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப சொல்றேன். யாருடைய வழிபாட்டையும் நாங்க குறை சொல்றதுக்கு வரல. முக்கியமா நான் குறை சொல்றதுக்கு வரல. அதே போல இன்னொரு கேள்வியும் கூட, 5 வருஷம் ஆகுது, உங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சுதா? இந்த சமூக ஊடகத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். என்னையவே நிறைய பேருக்கு யாருன்னு தெரியாது. ஏன்னா இப்பதான் ஒரு வீடியோ 10 பேர் சேர்த்து போனா அவங்களுக்கு தெரியும். மற்றபடி யாருக்குமே என்னை யாருன்னு தெரியாது. ஆமா தானே? அது போல இந்த பாடல் அப்ப இருந்து வருது அப்படிங்கிறது தெரியாது. இப்பதான் வைரல் ஆகியிருக்கு, எனக்கு அனுப்பப்பட்டது, நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது என்னன்னா, இந்த பாடல் வரிகள் ஒரு முறை வந்துட்டு நின்று இருந்தா பிரச்சனை கிடையாது. எப்பவோ 5 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ பாடிட்டு போயிட்டாங்கப்பா, தெரிஞ்சோ தெரியாமையோ விடுங்க அப்படிங்கிறதுக்குள்ள போயிருந்தா இந்த பதிவை நான் பேச அவசியம் கிடையாது. ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் பக்தர்கள், கோடான கோடி பக்தர்கள் மாலை அணிவிக்கும் போது மட்டுமே இந்த பாடல் மறுமுறை பாடப்பட்டிருக்கு. அது ஏன்? அதுதான் என்னுடைய கேள்வி. எந்த ஒரு விஷயம் நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த விஷயத்திற்கான ஆழமா 1000 முறை அதை பார்த்து தெளிவுபடுத்தி உண்மை நிலவரம் கண்ட பிறகுதான் நான் பேசுவேன். அதுக்கிடையில நான் பேச மாட்டேன். எடுத்தோம் கவுத்தோம் ஏதோ பேசுவோம் அப்படி இல்லை. என்னுடைய ஆதங்கத்தை, என்னுடைய தெய்வ வழிபாட்டு முறையை குறை சொல்லக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் அங்க கண்டிப்பா கேட்பேன். ஏன்னா எனக்கு அவங்க தாய், தகப்பன், என்னுடைய வாழ்வு, என்னுடைய உயிர், இப்படி எல்லாமுமே நான் வழிபடக்கூடிய அத்துணை தெய்வங்களும் தான். என்னுடைய தாயை பேசவிட்டோ, தகப்பனை பேசவிட்டோ, என்னுடைய சகோதரர்களை பேசவிட்டோ நாங்க நிக்கணும், வாய் பொத்தி கம்முன்னு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. என்னுடைய காதுக்கோ கண்ணுக்கோ எந்த தெய்வத்தை குறையாக பேசினாலும் என்னால சும்மா இருக்க முடியாது. உங்களுக்கு இது தேவையா? உங்க வேலையை பாருங்க, நீங்க உங்க பாதையில போக வேண்டியதானே. சிலருக்கு இந்த பேச்சு கூட பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனால் என்னுடைய மனதிற்கு, என்னுடைய ஆதங்கத்தை, என்னுடைய கோபத்தை, என்னுடைய ஒரு உணர்வை நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்னுடைய பதிவை பார்க்கக்கூடிய அந்த 10 பேருக்காக மட்டுமே. இதுதான் நிலவரம்ன்ற உண்மை நிலவரத்தையும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி ஆகணும் இல்லையா? அதுக்காக. ஆக பாடல் பாடியவங்க எந்த மதம், என்ன விஷயங்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது. அந்த பாடலில் என்னுடைய ஐயனினுடைய பெயரை ஏன் எடுத்தீங்க, ஏன் அந்த கண்டிக்கத்தக்க வரிகளை போட்டு பாடுனீங்க, அதுதான் கேள்வி. சரி, இந்த ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறவங்க பாடிட்டா பரவாயில்லை. அதாவது இதே ஐயப்பன் கோயிலுக்கு போற பக்தர்களினுடைய மனைவிகளோ, தாயாரோ, சகோதரிகளோ, நாங்களும் எங்களுடைய தகப்பனார் கூட, சகோதரர்கள் கூட நாங்களும் ஐயப்பன் கோயிலுக்கு பயணப்படணும் என்ற ஆதங்கத்துல பாடியிருந்தா கூட பரவாயில்லை. உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, ஒரு தேடல் இருக்கு, வழிபாட்டு முறையை போய் பார்க்கணும்னு ஆர்வம் இருக்கு, ஐயனை போய் பார்க்கணும்னு ஆர்வம் இருக்குன்னு நினைக்கலாம். உங்களுக்கும் இந்த வழிபாட்டு முறைக்கும் துளி கூட சம்பந்தமே இல்லை. முக்கியமா பார்க்க போனா அந்த பாடப்பட்ட பெண் இந்த ஒரு அதாவது இந்து மதத்தில் இருந்து, மதம் என்ன சொல்லிதான் ஆக வேண்டியிருக்கு. அந்த வார்த்தையே கஷ்டமா தான் நான் அந்த வார்த்தையை சொல்ல முடியுது. இப்ப இந்து கடவுள்களை வழிபாடு பண்ணின அந்த குழந்தை தான் இப்ப போய் அங்க பாடிட்டு இருக்கு. அப்ப இது வேண்டாம், இந்த வழிபாட்டு முறை பிடிக்கலன்னு சொல்லிதான் நீ அங்க போயிருக்க. அப்ப அங்க போய் நீ அந்த தெய்வத்தை எவ்வளவு தூரம் வேணாலும் ஒசத்தி பேச, உன்னை யாரும் கேள்வி கேட்கல. நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். அந்த தெய்வத்தை பத்தி நல்லா ஒசத்தி பேசு, அவங்களுடைய அருளை பேசு, அவங்களுடைய இந்த கலியுகத்துல அவங்களுடைய மக்களை காக்கக்கூடிய தன்மைகளை பத்தி நிறைய பாடு. அந்த பாடல்களை நாங்களும் விரும்பி வரவேற்று கேட்டுக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு வஞ்சகத்தை மனசுல வச்சுக்கிட்டு, அதுல நல்லா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கேள்வி கேட்கக்கூடியவங்க
அந்த பொண்ணு பாடினது ஐயப்பன் கோவில் பிரச்சனை எப்போன்னு சொல்றாங்க இல்லையா, அப்போ அந்த பொண்ணு இருந்தது கொஞ்சம் ஒல்லியா இருந்திருக்கும். அதற்கு பிறகு ஒவ்வொரு வருடமும் இப்போ வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் புதுப்பிச்சு அந்த இசை மாறி மாறி வேற வேற ஸ்டேஜ்ல அந்த பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க. இது தப்பு இல்ல? நீங்களே கேட்கணும், ஏமா இது உனக்கு தேவையா? நம்மளுடைய தெய்வத்தை பத்தி நீ நல்லா பாடு, அவங்களுடைய என்னெல்லாம் அருள் இருக்கோ அதை பத்தி நிறைய பாடு, நாங்க கேட்கிறோம். ஏன் அடுத்தவங்க நமக்கு சம்பந்தமே இல்லை, நம்ம போக போறதும் இல்லை, அந்த வழிபாடை படி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல நம்ம இல்லவே இல்லை, அப்புறம் ஏன் அதை பத்தி நீ பேசுறன்னு நீங்க தாராளமா கேட்கலாம் இல்லையா? அதனால இந்த பாடல் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுன்னு தெரியும். இப்ப வரைக்கும் கார்த்திகை மாதம் மாலை அணிவிப்பதற்கு முன்னாடி இந்த பாடல் பாடப்பட்டு வெளியிடப்படுகிறதுங்கிறது வரைக்கும் தெரிந்துதான் என்னுடைய கருத்தை நான் பதிவு செஞ்சிருக்கேன். சரியா? மேலும் சொல்லிக்கிறேன், இந்த பாடல் நீக்கப்படணும். ஏன்னா நான் நீக்கப்படணும்னு தான் சொல்றேன் தவிர யாரையும் கண்டிக்கணும்னு சொல்ல வரல. போகணுங்கிறீங்க இல்லையா, தாராளமா வாங்கன்னு தான் சொல்றோம், வாங்க. சரியா? அதனால தேவையில்லாத கேள்விகளோ தேவையில்லாத விஷயங்களோ வேண்டாம். முதலில் எத்தனை முறை இந்த பாடல்கள் இந்த 5 வருட காலமாக பாடப்பட்டிருக்கோ அத்தனையும் இந்த சமூக ஊடகத்திலிருந்து நீக்கப்படணும். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு இந்த ஒரு பதிவை பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.